அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தவ காலத்தினுடைய 22வது நாள்ல ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமாரிய பெண்ணினுடைய வாழ்விலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார். சமாரிய பெண் கிணற்று நடியில் இருக்கின்ற பொழுது அங்கே இயேசு போறாரு. போயிட்டு, மகளே, எனக்கு குடிப்பதற்கு தண்ணி தருவாயா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த இயேசு அந்த பெண்ணிடம் தண்ணி கேட்கின்ற பொழுது கடைசி சொல்றாரு, நான் உனக்கு நிலை வாழ்வை தருகின்ற தண்ணியே உனக்கு தர்றேன்னு சொல்றாரு. இதனுடைய பின்னணி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் தண்ணீரில் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாக அது ஒரு உருவில்லாமல் இருந்த பொழுது கூட அங்கே தண்ணி இருந்தது. அப்ப தண்ணி என்பது எதனுடைய அடையாளம்? வாழ்வின் அடையாளமாக இந்த தண்ணீர் இருக்கின்றது. எங்கே தண்ணீர் இருக்கின்றதோ அது நமக்கு வாழ்வின் அடையாளமாக இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம தாகமாக எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் கூட நம்மளால இருக்க முடியாது. 1 நாள், 2 நாள், 3 நாள் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களால் வாழவே முடியாது. அன்புக்குரியவர்களே, உலக வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 3வது உலகப் போர் ஒன்று இந்த உலகத்துல நடக்குதுன்னா அது தண்ணீருக்கான உலக போரா தான் இருக்கும்னு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க, ஈரான்ல என்ன நடந்துகிட்டு இருக்குது? அங்கே இருக்கின்ற எரிபொருளை கொள்ளையடிப்பதற்காக வளர்ந்த நாடுகள் சுயநலத்திற்காக அவங்க என்ன பண்றாங்க? அந்த நாட்டை அடக்கி ஆள பார்க்கறாங்க. அப்போ அடுத்தவர்களுடைய எரிபொருளை எடுப்பதற்காக, அவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காக இங்கே ஆதிக்க நாடு அங்கு அதிகாரம் செலுத்துகிறது. அதுபோல அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தொடக்க நூல் புத்தகத்துல தண்ணீர் வாழ்வு தருகின்ற ஒரு ஜீவ ஊற்றாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதே நேரத்துல விடுதலை பயண புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 3லிருந்து 7 வரை உள்ள இறைவசனங்களை பார்த்தீங்கன்னா, மோயிசனுடைய தலைமையிலே ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்க எகிப்துல அடிமையா இருந்த மக்களை எல்லாரையும் கூட்டுக்கிட்டு வர்றாரு. அப்போ இவங்க வனாந்தரத்துல, பாலைவனத்துல தாகத்தினால துடித்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ கடவுளே, எங்களை நீங்க சாகடிப்பதற்காகத்தான் இங்க இந்த வனாந்தரத்துல கூட்டு கொண்டு வர்றீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே அவர்கள் கத்துறாங்க, கதறாங்க, கூப்பாடு போடுறாங்க. புலம்பி மோய்சன்கிட்ட போயிட்டு எங்களுக்கு குடிக்க தண்ணி தாங்கன்னு கேட்கும் பொழுது அவர் போய் கடவுள்கிட்ட கேட்கிறாரு, கடவுளே நான் என்ன செய்யணும்? அப்போ கடவுள் சொல்றாரு, உன்னுடைய கையில் இருக்கின்ற அந்த கைத்தடியை பாறையில நீ அடி, அங்கிருந்து உனக்கு தண்ணி கிடைக்கும் சொன்ன உடனே அன்புக்குரியவர்களே, இவர் கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் கையில் இருந்த அந்த கைத்தடியை வைத்து அந்த பாறையில் அடிக்கின்ற பொழுது பாறை 2ஆக உடைந்து அங்கிருந்து தண்ணீர் பீரிட்டு வருவதை பார்க்கின்றோம். அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல கடவுள் தண்ணியை உருவாக்கக்கூடியவராக இருக்கின்றார். இயேசு சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே அவர் குற்றுயிரும் கொலையுயிருமாக அவர் போராடி கொண்டிருந்த பொழுது அந்த ஒரு காவல்காரன் என்ன பண்றான்? அந்த காவல் படையை சேர்ந்தவன் ஒரு ஈட்டியை கொண்டு அவருடைய விழாவிலே அவன் குத்துகின்ற பொழுது அவருடைய விழாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வெளிவந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இந்த தண்ணீர் ஒரு ஜீவ ஊற்றினுடைய அடையாளமாக இருக்கின்றது. அந்த ஆண்டவர் இந்த தண்ணீரை படைத்த கடவுள் என்ன பண்றாருன்னா, இந்த சமாரிய பெண்ணிடம் போயிட்டு எனக்கு நீ தண்ணி தான்னு கேட்கிறார். இங்க நம்ம பார்க்கிறோம், கடவுள் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை தருகிறார். அவர் சொல்றாரு, சமாரிய பெண்ணிடம் போய் நீ உன்னுடைய கணவனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றார். ஆனா இது உந்திகோள் என்ன பண்ணோம்னா, ஒரு பாவியான பெண் 5 கணவனோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்ன சொல்றாரு? எனக்கு கணவனே கிடையாது, நான் 6வது ஒரு ஆணோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அது எனக்கு உடைய கணவன் கிடையாதுன்னு சொல்லி உண்மையை சொன்ன பொழுது கடவுள் என்ன பண்றாருன்னா, இந்த பெண்ணு ஒரு பாவியாக இருந்தாலும் அவள் உண்மையை சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி அவளுடைய பாவத்தை மன்னிக்கிறாள். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலாக யாரெல்லாம் உண்மையை சொல்றாங்களோ அது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதைத்தான் நம்ம பிலாத்து என்ன சொல்றான்? நீ இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தாய் அப்படின்னு கேட்ட பொழுது என்ன சொன்னாரு? அவர் சொல்றாரு, நான் உண்மைக்கு சான்று பகரத்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படின்னா உண்மை எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கின்றது. இந்த சமாரிய பெண்
பெண்ணை ஆண்டவருடைய ஜீவ தண்ணீர் கிடைக்கின்ற அளவிற்கு நீ இனி இந்த தண்ணீரை குடித்தால் உனக்கு இனிமேல் தாகமே எடுக்காதுன்னு சொல்லி இந்த ஆவியானவருடைய வரங்களால் இயேசு கிறிஸ்து அவரை நிரப்புகின்றார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய ஆற்றல் வேணுமா, ஜீவ தண்ணீர் வேணுமா? நாம இந்த கடவுள்கிட்ட இன்னைக்கு ஜெபிப்போம். ஆண்டவரே, உண்மையான இதயத்தோடு நான் உங்கள்கிட்ட தேடி வந்திருக்கிறேன். நான் பாவிதான், பலவீனன்தான், நான் தவறான வழிகளை நடந்தாலும் கூட இன்னைக்கு என்னுடைய பாவத்தை எல்லாம் நான் உங்ககிட்ட அறிக்கையிடுறேன், என நீங்க மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு சொல்லி நான் இன்னைக்கு இந்த தவ காலத்தினுடைய 22வது நாள்ல கடவுள்கிட்ட ஜெபிப்போம். கடவுள் உங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் நிறைவாக தருவார். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இந்த தவக்கால செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இதையே நீங்க கொஞ்சம் அனுப்பி கொடுங்க. தமிழ் பைபிள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு நிறைவாக கொடுத்து உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவ வேண்டும். அதன் வழியாக கடவுளுடைய மகிமையை நாம் போற்றுவதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். God bless you.